தரும் இயேசுவின் பாடலும் மலர்களே இங்கே வாழும் ஒவ்வொரு நொடியும் ஆதியின் ஆசீர்வாதமே சங்கமம் உங்கள் ஆசீர்வாத சங்கமம். சங்கமம் கிறிஸ்தவ வானொலி உங்கள் ஆசீர்வாத சங்கமம். சுத்தமெல்லாம் பாடல் மலர்கள் இங்கே ஆசீர்வாதமே சங்கமம் கிறிஸ்தவ வானொலி ஆசீர்வாத சங்கமம். சங்கமம் கிறிஸ்தவ வானொலி உங்கள் ஆசீர்வாத சங்கமம். சங்கமம் கிறிஸ்தவ வானொலி உங்கள் ஆசீர்வாத சங்கமம். சங்கமம் கிறிஸ்தவ வானொலி உங்கள் ஆசீர்வாத சங்கமம். ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 22 5 மாதம் 22 மே மாதம் 22 வைகாசி மாதம் 2025 வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 8 மணி 4 நிமிடங்கள். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவிலே நித்திய வெளிச்ச நேரம் என்று வழிநடத்தப்படுகிறது. காலையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவிலே நித்திய வெளிச்ச நேரமாக வழிநடத்தப்படுகிறது. சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளத்திலும் கேட்க முடியும். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை அந்த வகையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இந்தந்த நேரத்தில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சிஸ்டர் டோலி, உங்களுடைய சத்தத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமேன். அந்த வகையிலே நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:20
கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் ஆசீர்வாத வசனமாக பெற்றுக்கொள்வோம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக்கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். செப்பனியா 3. உங்களையும் அப்படியே வைத்திருக்கிறார், உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவர் உங்களை மற்ற ஜனங்களுக்குள்ளே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்றவர் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி யோசுவா 8, ஏசாயா 12, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 தீமோத்தேயு 1, 2, 3 அதிகாரங்கள். இவற்றை வாசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் அவற்றை ஒலிபரப்பு செய்து வாட்ஸ்அப்பிலே அனுப்பி தந்திருக்கிறோம். முன்னதாகவே அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே வாசித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அது விசேடமாக வேதாகம புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பு செய்து இவற்றை ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டருக்கு கூடாக, அதே வேளையிலே வாட்ஸ்அப்பு கூடாக, யூடியூபு கூடாக அனுப்பி கொண்டிருக்கிறோம். அவர்களும் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கூடாக யாராவது கடந்து செல்வார்களானால் அவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, வாசிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உங்களுக்கு அனுப்புவதை நீங்கள் அனுப்பி கொடுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு வசனத்தை அனுப்பி கொடுங்கள். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் வரவேற்கிறோம். இலங்கைக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காகவும் இந்த நாடுகளிலே வசிக்கின்ற மக்கள் சந்தோஷம், சமாதானம், சுபீட்சத்துடன் வாழ அதே வேளையிலே கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். பல நாடுகள் பலர் கர்த்தரை அறியவில்லை, கர்த்தர் யார் என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அறிவிக்கின்ற அந்த நோக்கத்தோடு சங்கமம் வானொலியும் நீங்களும் செயல்படுவீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். செயல்படுகிறீர்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிற ஊழியர்களோடு கடந்து செல்வோம். பலர் இணையவில்லை. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இரவு வேளையில் இணைந்திருக்கிறார். சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தவிர்த்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நேற்றைய நாளிலே ஒன்டாரியோ கியூபெக் பகுதியிலே இன்டர்நெட் கட் ஆனது. அதே வேளையில் எங்களுடைய ஒரு கம்ப்யூட்டரில் ஏனென்றால் 2 கம்ப்யூட்டரிலும் 2 இன்டர்நெட்டை வைத்திருக்கிறேன். அதில் ஒரு கம்ப்யூட்டரிலே ஒரு இன்டர்நெட், அந்த இன்டர்நெட் தான் போய்விட்டது. அதுவும் தடைகளுக்கூடாகவும் கர்த்தர் வழி நடத்துகிறார் என்றால் நான் 2 காரியங்களை எப்பொழுதும் வைத்திருப்பேன் அந்த காரியத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் செயல்படலாம். ஏனென்றால் கனெக்ட் பண்ணுற காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகும். ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துகிறார். அந்த வகையிலே வழிநடத்தப்பட்டோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே எல்லா தடைகளையும் நீக்கி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் அன்றன்றாடு பாடுகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அன்றன்ற நாளுக்கான காரியங்களை அவர் வழி நடத்துகிறவர். அவர் நேற்று என்றும் மாறாதவர். ஆனால் அவர் அன்றன்றாடு பாடுகளுக்காக அவர் வழி நடத்துகிறவர். அவர் பலர் கார் கேட்பார்கள், வீடு கேட்பார்கள், வளவு கேட்பார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் அன்றன்றாடு பாடு போதும் என்று ஆண்டவர் வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் இந்த வேளையிலும் அன்றன்றாடு கஷ்டப்படுகிறவர்கள், காரியங்கள் கூட கடந்து செல்கிறவர்களுக்காக விசேடமாக ஜெபிப்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் மீதியை புறப்படுப்பார். பிரைஸ்லோடமா ஆமீன். உங்களையும் வரவேற்று கொண்டு மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. ஆமீன். காட் பிளஸ். ஆமீன்.
சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாளிலே நாங்கள் நம்மில் பெருக வேண்டிய காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்லும். இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்தி செல்வாராக. நாங்கள் 2 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே அங்கு சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகினபடியினாலும் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரித்தபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாங்க பார்ப்போமா இருந்தால் விசுவாசம் அன்பும் அங்கு ஒன்று சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய காரியம் நம்மில் பெருகி கொண்டு இருக்கும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். அங்க விசுவாசம் பெருக வேண்டும், அன்பு அதிகரிக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்க வேணும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. 2வது காரியம் 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனத்திலே கிருபையின் சமாதானம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கிருபையின் சமாதானம் எங்களை ஒன்று முத்தம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி ஆவியானவர் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதேசிகளுக்கு எழுதுறதாவது கிருபையின் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் கிருபை தேவனிடத்திலே இருந்து வருகிறது. சமாதானம் எங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவருக்கும் இந்த சமாதானம் வேணும். ஆகவே இந்த கிருபையாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வீடுகளிலே அந்த சமாதானம் நிலைத்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 3வது காரியம் தேவனுடைய அன்புக்குள்ளே நாங்கள் இறங்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிலிப்பியர் 1:9 அதிகாரத்திலே மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், அன்பு இருந்தா மட்டும் போதாது, எங்களுடைய வேத அறிவுகளும் அதிகமாய் வர வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குள்ளே உத்தம மனது வர வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 24 வசனத்திலே தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த எல்லாருக்குள்ளும் எல்லா நேரத்திலும் இந்த தேவ வசனம் வளர்ந்து பெருகினால் அது கனி கொடுக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்க 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 7 வசனத்திலே தர்ம காரியத்தை குறித்து வேதம் எங்களுக்கு எப்படி போதிக்கிறது என்றால், அல்லாமலும் விசுவாசத்தினாலும் போதிப்பினாலும் அறிவினாலும் எல்லாவித ஜாக்கிரதையினாலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேணும் என்று சொல்லி எங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. கடைசியாக நாங்கள் நற்கிரிகளை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனத்திலே மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளினாலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவனுக்கு விருப்பமான ஒரு காரியம், எல்லா காரியத்திலும் பார்க்கல நீங்க மற்றவர்களுக்கு செய்யற அந்த நற்கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை சம்பூரணம் அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்திலே அவர் சகலவித கிருபையையும் அங்கு பெருக செய்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மில் பெருக வேண்டிய காரியங்கள் அங்கு விசுவாசம், அன்பு, கிருபை, சமாதானம், அன்பு, அங்கு தேவ வசனம், தர்ம காரியம், நற்கிரிகள் என்று சொல்லி நாங்கள் நாளே பார்த்தோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. எங்கள் இலங்கை தேசம், மக்கள், ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். டொலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
பரிசுத்த பர்வதத்தில் அங்கு யார் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால், அங்கு உத்தமனாய் நீதியாய் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் மத்தியிலேதான் தேவனுடைய அன்பு விசுவாசம் அங்கு பெருகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் விசுவாசத்துக்காகவும் அன்புக்காகவும் எங்கள் ஜனங்கள் விசுவாசிக்க வேணும், கர்த்தரை நேசிக்க வேணும் என்று சொல்லியும் அந்த அன்பு பெருக வேண்டும், விசுவாசம் அவர்களுக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சாமி, நன்றி சாமி. இந்த கால நேரம் எங்களுக்கு புதிதான நாளாக கொடுத்து அப்பா இளைஞ பேசித்த ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா வரப்புற ஒவ்வொருவரையும் உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. சங்கீதம் 94:1 கூறுவது, நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசி. இந்த நேரம் ஆண்டவர் எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கேட்கிற பிதாவே, மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம். நன்றி நன்றி சாமி. அப்பா இந்த காலை நேரம் அப்பா அம்மாள் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, இப்பொழுது இலங்கை தேசத்துல அதிசயம் செய்வதற்கும் எங்கள் ஜெபங்களை அப்பா நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்கு ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் புதிதான அப்பா விசுவாசத்தையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. நாங்க விசுவாசம் இல்லாமல் போனால் ஆண்டவரே அது பாவமா இருக்கிறது அப்பா. அவிசுவாசமும் உள்ளவர்களுக்கு ஒரு புதிதான விசுவாசத்தை கட்டளையிடும்படியா கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அந்த நாட்டில் உள்ள மக்கள்கள் ஆண்டவரை அழிந்து போகாத வண்ணமாக அவங்களுக்கு உங்களோட தேவ அன்பை, தேவ பயத்தையும் உங்களோட தேவ அபிஷேகத்தை அவங்களுக்கு அனுப்புங்க ஐயா. இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் மோசைக்கு எப்படி தரிசனம் ஆயினீர்களோ அதே மாதிரி அப்பா இந்த மக்கள் அழிந்து போன மக்களுக்கு நீங்க தரிசனமாகி உங்களுடைய அன்பால ஊற்றும்படி கேட்டுக்கிறோம். உங்களுடைய அன்பு அவர்களுக்குள்ள ஊற்றும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. அப்பா வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாத என்று கூறியபடி உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஒன்றும் அவர்களை அணுகாத வண்ணமாக அவர்கள் உங்களை உறுதியாக பற்றி கொள்வதற்கானவரே உங்களோட பூரண சமாதானத்தை அவங்களுக்குள்ள கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு புதிதான விசுவாசம் அன்பை இப்பொழுது இந்த நிமிடம் இயேசுவின் நாமத்தின் மூலம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. எல்லா விதமான அவிசுவாசத்தின் கிரிகையிலும் எல்லா விதமான தீமையான கிரியையிலும் அங்கிருந்து அகற்றும்படி கேட்டுக்கொள்றேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அகற்றும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்களோட வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை ஆசீர்வதித்த தகப்பனே, அவர்களையும் ஆண்டவரே ஒரு புதிதான ஜீவிதத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களால முடியாத காரியம் ஒன்றுமில்ல. அதிசயமானவரே, ஆலோசனை கத்தவரே, வல்லமை உள்ள தேவா அப்பா. அவங்களை உங்களோட வரங்களினால, உங்களோட அன்பினால, உங்களோட விசுவாசத்தினால புதிதாக இந்த கால நேரம் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கலாம். இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. விசுவாசம், நம்பிக்கை அப்பா, அன்பு, இவர்களில் அன்பு பெரியது. அந்த அன்பே அவங்களுக்கு அப்பா இந்த நிமிடம் காட்டி அவங்களை அன்னைக்கும்படி கேட்டு உங்களுடைய அன்புக்குள்ள அன்னைக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா பாவங்களை எல்லாம் போக்கினவரே, பாவங்களை நீங்க நீக்கி உங்களோட வெளியேற பெற்ற ரத்தினால கழுவினது போல எங்களை இன்று நிலைநிறுத்தி வைக்கிற அந்த தேவனே, நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்க ரத்த கோட்டைக்குள்ள கொண்டு சேர்த்து கிருபையினால் ரட்சித்த தேவனே, இந்த இலங்கை தேச மக்களை ரட்சிக்க உங்களால கூடும் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. அப்பா அவங்க அழிந்து போகாத வண்ணமாக அவங்களை அணைக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பாய். குறைகள் எல்லாம் நிறைவாக்குற தேவனே, உண்மையாக அவர்கள் உள்ளத்தில் தேடும் பொழுது நீங்க அவர்கள் உங்களை கண்டடையவர்களாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. மறுபடியும் பிரதர் லெஸ்லி ஆன்லைன்ல இருக்கிற என்ன பிரச்சனையால இருந்தாலும், இன்டர்நெட் என்ன சரி வேலை செய்யாம போனாலும் உங்களோட கரம் குறுகி போகவில்லை ஐயா. இந்த ஊழியத்தை தொடக்கிய நீங்க அப்பா, அவங்க தொடக்கும் பொழுது நீங்க அவங்க கூட இருந்த தேவனே,
இப்பொழுதும் அவர்கள் கூட இருந்து இந்த வானொலி மூலமாக நடத்துற இந்த ஊழியத்தை அப்பா இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. இந்த தீங்கும் அணுகாத வண்ணமாக அங்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களை ஆசீர்வதிங்க ஐயா. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. சிஸ்டர் ஜெனட் நடத்துற ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட ஊழியத்துல அவங்களோட கோயிலில் நடத்துகிற எல்லா விதமான ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. வரப்போற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துற எங்களுக்கு நீங்க அதிகமாக உங்களுடைய அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் நிறுத்தி உங்களுக்கென்று தாழ்மையா நடந்து தேவப்பேத்தோடு உங்களுக்கு ஊழியர் செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இன்னைக்கு புதிதான நாளாக ஒவ்வொருத்தரையும் நீங்க உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் பிதாவே. இன்றைய புதிய நாளை கொடுத்து எங்களுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசு, நன்றி 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 அப்பா. நீரே எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி சாமி. அவர் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமேன் அப்பா. நாங்க நம்பி இருக்கும் பொழுது நீங்க எங்களை வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி நான் ஜெபித்து இந்த நேரத்தை முடித்துக் கொள்றேன் அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமேன் 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 ஆமேன். உங்க செபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் பிரைஸ் லார்ட். வனேஸ்வரியை நாங்கள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். சிஸ்டர் பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே தேவனுடைய கிருபை பெருக வேண்டும் என்றும் அங்கு சமாதானமாய் மக்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்கள். எப்படியாய் கிருபை பெருக வேண்டும் என்றால் மக்கள் நாவினால் அங்கு புறங்கூறாமலும் தோழர்களுக்கு தீங்கு செய்யாமலும் அயலவனுக்கு அங்கு தீங்கு செய்யாமலும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேச மக்களுக்குள்ளே அகற்றப்பட்டு கிருபையை பெற்று சமாதானமாய் வாழ அவர்களுக்கு ஒரு கிருபை கொடுக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கமம் வானொலியூடாக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டு அதற்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தர போவதற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த இலங்கை தேசத்தை உமது கரத்திலே முற்று முழுதாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம். வல்லமையின் ஆவியானவரே, நீர் அசைவாடி அப்பா இலங்கை முழுவதிலும் உமது கிருபை பெருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையால் எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, உமது கிருபை ஒன்றே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காக நீரே எங்களுக்காக அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ரத்தம் சிந்தி சிலுவை மரண மட்டுமை தாழ்த்தி எங்களை விடுதலையாக்கின கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் நல்ல தேவன், சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, அந்த இலங்கை வாழும் மக்கள் உண்மையான அன்பு சமாதானம் ஒற்றுமையாய் வாழ கிருபை செய்யுங்க ராஜா. எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், அன்பில்லா தன்மைகள் ஆண்டவரே. ஐயா, கொள்ளைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலை தூக்கி கொண்டிருக்கிற இந்த இலங்கை தேசத்திலே அப்பா, உமது கிருபை ஒன்றே எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமாற்றம் பெற்று அப்பா இயேசுவை போல நாங்களும் மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களிலும் அன்பு சமாதானம் சந்தோஷம் பெருகும்படியாகவும் நாட்டில் உள்ள வன்சிறல் குருதங்கள் பகை கொள்ளை எல்லா தீய சத்ருகள் கிரிகள் ஜாவும் முற்று முழுதாய் நாங்கள் அழித்து
ஒழிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, எங்கள் நாட்டு மக்கள் நிம்மதியும் சுதந்திரமும் வாழவும் உண்மையான அமைதி, அன்பு, சந்தோஷம் எங்கள் நாட்டுக்கு நிறையும்படியாக ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற சகோதரங்களாகவும் அப்பா ஒருவரின் வீழ்ச்சியை கண்டு மகிழாது அவர்களை கைதூக்கி விடுகிறவர்களாகவும் ஒவ்வொருவரையும் மாற்றியருளும் சுவாமி. சர்வ வல்லவரே, நீரே நல்ல தேவன், நீர் எங்கள் நல்ல ஆயன் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் வாழ்நாள் முழுக்கவும் சந்தோஷம் சமாதானமாய் வாழ செய்வதே உமது நோக்கம் ஆண்டவரே. அதற்காகவே உமது உயிரை கொடுத்து எங்களை சாபங்கள், தோஷங்கள், கட்டுக்கள் எல்லாவற்றின் விடுதலை பண்ணின தெய்வமே. அப்பா, உண்மையான அன்பு சமாதானம் உம்மிடம் மாத்திரம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த அன்பு சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் எங்கள் வாழ்விலே நிறையும்படியாக ஆவியானவர் அசைவாடி ஒவ்வொரு மேலும் உமது ஆவியை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தீய சக்திகளை முற்றுமுழுதாய் அழிக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபை பெருகட்டும், உமது அன்பு பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். இதன் வழியாக எல்லா தீய குரோதங்கள், பாவ செயல்கள், பசாசின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எல்லாம் மாயமாய் போய் அப்பா உமது கிருபையால் எங்கள் நாடு நிலை நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உமது சுத்த கிருபை ஐயா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, மானிடராய் எங்களை உன்னத படைப்பாய் படைத்து எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களிலும் அன்பு பெருகும்படியாக, கிருபை பெருகும்படியாக நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆமென்றும் ஆமேன் என்று நீர் எங்களுக்கு பதில் தரும்படியாக நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம் தெய்வமே. உம்மால் ஆகாத காரியம் இல்லை. நீர் அற்புதரும் அதிசயருமாயிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. ஆம் ஆண்டவரே, உமது பாதப்படியிலே நாங்கள் மண்டியிட்டு கேட்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தந்துதவுமாறு உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்த எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவ பிள்ளைகள், ஊழியக்கார எல்லாரும் தேவனுடைய அன்பிலே நுழைந்து வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த தூய ஆராதனைகள், தேவன் விரும்புகிற ஆராதனைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன் தகப்பன். இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே அப்பா, இந்த வேலையிலே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீங்கள் ஆராதனையில் வாசம் செய்கிறவர் தகப்பனே. ஆராதனைக்கு பாத்திரர் தகப்பனே, துதிக்கும் பாத்திரர் தகப்பனே. துதிகளிலே வாசம் செய்கிற எங்கள் ராஜாவே, எல்லாவற்றுக்கும் மேலானவராக சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் என் பரலோக தந்தையே, எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தெய்வமே. அப்பா, சபைகள் மூலமாக எங்களை தெரிந்து கொண்டீரே தகப்பனே. அப்பா, சபைகளிலே எங்களுக்கு நீர் கொடுத்த விடுதலையின் நிமித்தம் தகப்பனே, நன்மைகளின் அற்புதங்களின் அதிசயங்களின் நிமித்தம் தகப்பனே, சபைகளிலே நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோமே தகப்பனே. அப்படியான எல்லா திருச்சபைகளையும் நீங்கள் பொறுப்படுக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா,
திருச்சபையிலும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். உம்முடைய அபிஷேக அக்னியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். உம்முடைய மகிமையின் மேகத்தினால் ஒவ்வொரு திருச்சபைகளையும் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்பா, திருச்சபைகளுக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். கொள்ளும் நீங்கள் மாத்திரம் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். கொள்ளும் கிரியை செய்கிற மெரிச்சல்களையும் தகப்பனே, பெருமைத்தனங்களையும் சபைகளுக்குள்ளே தகப்பனே, ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்துகிற இந்த பொல்லாத இருதயம், இந்த பொல்லாத இருதயத்துக்குள்ளே கிரிய செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் சத்துருவின் சூழ்ச்சிகளையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த இருதயத்துக்குள்ளே நீங்கள் மாத்திரம் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தல் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, முழு இருதயத்தோடும் தகப்பனே, முழு ஆத்துமாவோடும் தகப்பனே, திருச்சபைகளிலே உம்மை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து தகப்பனே, உமது நாமத்தை உயர்த்துவதற்கு தகப்பனே, அந்த துதிகளிலே நீங்கள் ஏறெடுத்து தகப்பனே, துதிகளிலே வாசம் செய்து தகப்பனே, அந்த இடத்திலே தகப்பனே உம்முடைய கிருபை மகிமை பெருகும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. மகிமையின் தேவனே, அப்பா, உம்மை மாத்திரம் அந்த இடத்திலே நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, சபைகளிலே நீங்கள் வாசம் செய்யுங்கப்பா, சபைகளிலே நீங்கள் வாசம் செய்யுங்கள் தகப்பனே. அப்பா, உம்மை நேசிக்க முடியாதபடி, உம்மை ஆராதிக்க முடியாதபடி, உம்மை துதிக்க முடியாதபடி, உம்மில் அகமுழுகல முடியாதபடி, அதிகாலையிலே எழும்பி உம்மை தேட முடியாதபடி திருச்சபைகளில் இருக்கிற பிள்ளைகளையும் தகப்பனே சோர்வுகளுக்குள்ளே விழ வைக்கிற எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகளையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் அக்னியினால் சுட்டு போடுகிறோம் தகப்பனே. உம்முடைய அக்னியினால் சுட்டு போடுகிறோம் தகப்பனே. அப்போ சபையிலிருந்து தகப்பனே தகப்பனே உம்மை ஆராதித்து தகப்பனே அகமகிழ்ந்து தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே நிமித்தம் தகப்பனே, அப்பா, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம், உம்முடைய கிருபையின்படி, கருணையின்படி தகப்பனே பிள்ளைகளையும் தொட்டு தகப்பனே நீங்கள் ஆசீர்வதித்து தகப்பனே உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே, அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வதற்கு தகப்பனே நீங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. திருச்சபைகளில் இருக்கிற ஊழியர்களை தகப்பனே இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்கள் தகப்பனே. அப்பா, வசனங்களை தகப்பனே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை உம்முடைய தகப்பனே அவர்கள் பூசிக்கத்தக்கதாக அவர்கள் இருதயத்துக்குள்ளே இருபுறமும் கருக்குள்ளப்பட்டு சென்று தகப்பனே, அப்பா, பிள்ளைகளை ஜீவ வார்த்தை கூடாக பலப்படுத்தி தகப்பனே உம்முடைய பலத்திலே தகப்பனே, அப்பா, அவர்கள் மீனத்திலே உம்முடைய மாத்திரம் தகப்பனே அவர்கள் நிற்பதும் உம்முடைய சுத்த கிருபையினால் மாத்திரம் ஆகும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா, ஆகும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, தகப்பனே உண்மையும் உத்தமமாக தகப்பனே அந்த இடத்திலே செயல்படுவதற்கு தகப்பனே நீங்கள் ஒவ்வொரு ஜெபிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு கொண்டும் நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொரு மனித தயவு தகப்பனே நீர்
செய்கிறீர்களோ தகப்பனே, அதே போல உம்முடைய செம்மையான வழியிலே மாத்திரம் தகப்பனே, மேய்ப்பர்கள் தகப்பனே, ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் தகப்பனே, உண்மையும் தகப்பனே, உம்முடைய நிமித்தம், உம்முடைய வல்லமை நிமித்தம் தகப்பனே, வழி நடக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். சபைகளுக்குள் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லா குறைவுகளையும் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்ப இந்த சபைகள் பாதியிலே கட்டப்பட்டு நிறுத்தப்பட்டு இருக்கிற தகப்பனே, எல்லா சபைகளையும் பூரணப்படுத்தி ஜீவத்தை கட்டுவதற்கு தகப்பனே, எல்லா சபைகளையும் தகப்பனே கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்ப ஊழியம் செய்வதற்கு தகப்பனே, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் எங்கு செல்ல வேண்டுமோ தகப்பனே, என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் தகப்பனே, எதை சொல்ல வேண்டும் என்று தகப்பனே உம்முடைய வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பொருட்படுத்தி தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி அவர்கள் கூட இருந்து இன்னும் உம்முடைய அபிஷேக அக்னி வல்லமையை ஊற்றி தகப்பனே வல்லமையாக பயன்படுத்தி இன்னும் புது புது ஆத்துமாக்களை உம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு வழி நடத்துவதற்கு தகப்பனே அவர்களை பயன்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி செய்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தகப்பனே அவர்களுக்கு தகப்பனே வழி நடத்தும்படியாக ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் தேவனுடைய சுகமேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்திலே இந்த தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆகாதவன் தீர்ப்பானவன் எழும்பாதபடி கர்த்தர் காக்க வேண்டும் என்றால், தீர்ப்பானவன் என்றால் கொடுமைக்காரன். அப்படியான அந்த கொடுமைக்காரர்கள் எழும்பாதபடி தேவ வசனம் கொழுந்து விட்டு எரிய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சிவன்ல தேவனை ஜீவிக்கிறவரே தகப்பனே, காலமுக்கு நன்றி என்று சொல்லுங்க. பிரசனத்துக்கூடாக ஆண்டவரை அப்பா சுவாமி சித்து ஆண்டவரை சமூகத்துல இசாக்கின் யாக்கோபின் தேவனே நன்றி என்று சொல்லுகிறவரே, நன்றி அப்பா. ക്ഷമിக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே, என் தேவனாய கர்த்தாவே ஆண்டவரே, சுவாமியுடைய வார்த்தையானது கர்த்தாவே தக்கதாக ஆண்டவரே சுவாமி நான் க்ஷமிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு அந்த தடையாக இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் சாத்தானின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறேன் அப்பா. என் ஆவியானவருடைய இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த தேசமானது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, கொடுமை ஆண்டவரே. சத்ருவானவன் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவரை குண்டாக்கி என் அப்பாவுடைய சத்தியத்தை ஆண்டவரை எடுத்துகிற ஒரு காரியத்தை என் ஆவியானவரை எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை விதிக்கப்படுகிறதோ ஆண்டவரை மனத்தை எங்கெங்கெல்லாம் விதிக்கப்படுகிறதோ என் ஆண்டவரை கொண்ட அருளை காண செய்கிறார். ஆண்டவரை என் ஆவியானவர்
செபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல நிலத்தை விதைக்கப்படும் செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தைகளை கேட்க முடியாதபடி அவர்கள் ஆண்டவர் செவிகளை அழைத்திருக்கிறார். நாமத்தினால் அந்த எட்டுத்த போட வேணும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவரே நன்றி என்று சொல்லி கடைசி காலமாக இருக்கிறது, சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. கத்த அந்த கிறிஸ்து எங்கேயோ திறந்து விட்டான் ஆண்டவரே. ஆண்டவரே அவருடைய கிரியைக்கு தக்கதான ஆயத்தங்களை ஆண்டவரை அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை கத்தாவே, வசனங்களை கேட்காதபடி வசனங்களுக்கான செயல்படுகிற எல்லா வல்லமைகளை இயேசுவின் வல்லமையில நம்பிக்கை கொண்டு நான் சுத்தரிக்கிறேன். சுத்த ஆவியானவரே, என் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்கிறேன். ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் இந்த நாட்களிலே வசனங்கள் ஆண்டவரை பாதிக்கப்படுகிறது, ஆண்டவரை கத்த அந்த பிள்ளைகளை பட்சித்துக் கொள்ளாதபடி, அதை பட்சித்து போட்டு விடாதபடி கத்த அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. சொன்னீங்க ஆண்டவரே, ஆண்டவர் எழுதி கழுத்து என் ஆண்டவரை கத்தாவை ஆண்டவரை கத்தாவை படிக்கத்தக்கதாக குறித்ததான சிந்தனை ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுப்பீராக செபிக்கிறேன் ஆண்டவருக்கு. சுத்தாவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபை நிறைந்தவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு. அப்பனுக்கு நன்றி ஆண்டவரே. வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா புறங்களிலும் ஆண்டவரின் ஆண்டவருடைய வசனங்கள் விதைக்கப்படுகிறது. என் ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகள் மீது ஆண்டு வசனங்களை கொடுக்கிற ஆண்டவரே, ஊழியக்காரிகளை கரங்கள் சரியான சத்தியத்தை ஆண்டவரே, உண்மையான சத்தியத்தை ஆண்டு விதைக்கத்தக்கதான ஆண்டை ஊழியக்காரர்களை எழுப்புவீராக. கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள் எல்லாவற்றுக்கும் என் ஆண்டவர் அவனுடைய பிள்ளைகளை காத்திருவீராக செபிக்கிறேன். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வசனங்களை பிரசங்கித்து யாரை சீசராக்க வேண்டும் என்பது உங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்க வேண்டும்படியாக என் ஆண்டவரை விதைத்த விதைகள் 30 100 தங்கள் வானொலி ஊழியங்களுக்குள்ள ஊழியம் செய்கிறேன். என் ஆண்டவருடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது அந்த சங்கமம் வானொலியை ஆண்டவர் எல்லா கடவுளை விட்டு ஆண்டவரே, திசைகளிலும் இந்த வானிலை ஒழிக்கட்டும் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுப்பீராக. ஆண்டவருக்காக சிஸ்டருக்காக பிள்ளை செல்வங்களுக்காக ஆண்டவரை நான் வருகிறேன் ஆண்டவரே. என் ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. என் அப்பாவுடைய பிள்ளைகளை நடத்துவீராக. காலையிலும் மாலையிலும் கையின் ஆண்டவரை கத்தா எங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய ஊழியர்கள் கடந்து போகிறார்கள். ஆண்டவரை இருக்க வேண்டிய இருக்கிற அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல பிள்ளைகள் ஆண்டவர்கள் ஊழியத்தை பிரகாசிக்க என் ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. பிரகாசிக்க உதவி செய்வீராக. நல்ல உடல் நல்ல சுகபலன் தீர்காயசை கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்து என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நடத்தி செல்ல வேண்டும்படியாக உங்களுடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீங்க பொறுப்படுங்கப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் அங்கு எல்லாவற்றிலும் வாழ்க்கை பெருக செய்வாராக. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். ஆமேன்.
நாங்க தயா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எங்கள் தேசத்திலே நற்கிரிகைகள் செய்யக்கூடிய மனுஷர்கள் பெருக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அந்த நற்கிரைக்கு எதிராக இருக்கிற அந்த பணங்களை வட்டி கொடுக்கிற பரிதானங்கள், செய்வின சூனியங்கள், மற்றவர்களை கெடுக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியத்திலே எங்கள் மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்கம் கிருபையும் நிறைந்த என் தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. தகப்பனே, அதிகாலையில் இருந்து இம்மட்டு நேரம் அப்பா எங்களை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நேரம் அப்பா இந்த சங்கமம் வானொலியில இணைந்து ஜெபிக்க ஆண்டவரே அப்பா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வீட்டுக்கு அழைத்து வந்து ஆண்டவரே இந்த யபத்தில கலந்து கொள்ள வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தகப்பரே அப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா தகப்பன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவே அப்பா, தகப்பரே அப்பா, பணங்களை சேமித்து ஆண்டவரே அப்பா வட்டிக்கு கொடாமல் ஆண்டவரே இந்த மனிதர்கள் அப்பா தகப்பனே அப்பா மற்றவர்களின் தனிப்பட்ட உழைப்பு அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிற பணங்களை அவர்கள் சம்பாதிக்காத படிக்கு ஆண்டவரே மற்றவர்களின் கஷ்டத்தை புரிந்து வாழுகின்ற மனிதராக தகப்பனே இப்படியான செயல்களை செய்கிற மனிதர்கள் அப்பா இவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இப்படியான மனிதர்களை நீங்கள் தொடுங்கப்பா ஆண்டவரே அப்பா. இன்றைக்கு நான் அப்பா 10 பேருக்கு 10 ஆத்துமாக்களுக்கு அப்பா அப்பாவின் சத்தியங்களை நான் விதைச்சிருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அந்த 10 ஆத்துமாக்களும் சரியான முறையில் ஆண்டவரே அப்பா வருகிற அப்பா ஞாயிற்றுக்கிழமைகள் அவர்கள் ஆலயத்துக்கு போறதாக கூறினது போல உண்மையாக அவர்கள் அழைத்து செல்லுங்க அப்பா. இப்படி அப்பா ஒவ்வொரு நாளும் 10 ஆத்துமாக்கள் 5 ஆத்துமாக்கள் அப்பா இவர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தால் ஆண்டவரே அப்பா இப்படியான வட்டிக்கு கொட்டுக்கிற இப்படியான செயல்கள் எல்லாம் ஆண்டவரை இழந்து போகும் ஆண்டவரே அப்பா. என் தகப்பனின் வார்த்தைகள் எந்த தீய எண்ணத்தையும் அப்பா செய்ய அனுமதிக்கவே மாற்றுது. என் தந்தையின் வார்த்தை உயிருள்ள வார்த்தை. ஒரு வார்த்தை அப்பாவின் வார்த்தைகளை படிக்கும் போது நாமல் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது எங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கின்றது. அப்பாவின் வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறார் அப்பா என்று ஆண்டவரே அப்பா இது இப்படியான காரியங்களை செய்கின்ற மனிதர்களை நீங்கள் தொடும்படியாகவும் ஆண்டவரே அப்பா இந்த சூனியங்கள் விக்கிரமங்களுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் அப்பா அவர்களை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே அப்பா. இப்படியான காரியங்கள்ல இருந்து அப்பா இதெல்லாம் அவர்களின் இருதயத்திலே அவர்கள் நினைக்கிற அவர்களின் நீக்கல் என்றதை அவர்கள் உண்மையாக புரிந்து ஆண்டவரே அப்பா நீங்கள் ஒருவரே உண்மையான கடவுள் என்றதையும் நீங்கள் ஒருவரே அப்பா அப்பா என்று கூப்பிடும் போது நீங்கள் ஓடி வந்து உதவி செய்கிறேன் தந்தை என்றதையும் ஒவ்வொரு மனிதரும் உணரணும் அப்பா. என் தந்தை அப்பா அப்பா ஏசப்பாவின் வார்த்தை அப்பா உண்மையான கடவுள் என்று அவர்கள் சொல்லும் போதே உமக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குதப்பா ஆண்டவரே அப்பா. நம்மளை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள் நீர் ஆண்டவற்ற பிள்ளைதானா என்று கேட்கிற அளவுக்கு அப்பா அவர்கள் இருக்கிறார்கள் அப்பா. எங்களை ஆண்டவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு எங்கள் தேசத்திலே அப்பா மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. அப்பா பிதாவே, இப்படியான ரட்சிக்கிற மனிதர்கள் ஊடாக அப்பா இந்த இப்படியான காரியங்கள் எல்லாம் இல்லாமல் எல்லாம் ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்கிற மனிதர்கள் அப்பா இதிலிருந்து விடுவிக்க என் தகப்பனின் வார்த்தைகள் அவர்களுக்கு சென்றடையும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாம் மாறுவதற்கான காரணம் அப்பா ஆத்மாக்களை அறுவடை செய்கிற எங்கள் தந்தையின் பிள்ளைகள் அப்பா ஆத்மாக்களை அறுவடை செய்யவனும் ஆண்டவரேப்பா. அவர்கள் அப்பா பற்றி அறிகிறதுக்கு எவ்வளவு ஆர்வமான இனங்களாக இருக்கிறார்களே அப்பா தகப்பனே. ஆனாலும் நான் இருக்கிற மாவட்டத்திலே அப்பா அப்படி ஆத்மாக்களை அறுவடை செய்ய எந்த தேவ பிள்ளைகளும் வர்றதும் இல்லை, அவர்களை சந்திக்கிறதும் இல்லை என்று அவர்கள் சொல்றார்களே தந்தையே. இப்படியான இடங்களுக்கு ஆண்டவரே அப்பா உங்களை அப்பாவின் பிள்ளைகளை அனுப்பி வையுங்க அப்பா தகப்பனே அப்பா. வட்டிக்கு பணத்தை கொடுத்து அப்பா நாங்க உங்களிடம் வேலை இல்லையே எப்படி கட்டுவேன் என்று கண்ணீரோடு இருக்கிறார்களே அப்பா தகப்பனே. அவர்கள் சத்தியத்தை சொல்லும் போது என் தந்தை எல்லாவற்றையும் செய்வார் என்றப்பா அவர்கள் அப்பா ஆளு எங்க இருக்கிறது நான் உடனே போறேன் என்ற அளவில்
எல்லாம் கண்ணீரோடு கேட்கிறாங்களே அப்பா தாய்மார்கள். ஆண்டவரே அப்படியான இருதயங்களை அப்பா நீங்க அனுப்பி வைங்க அப்பா. தேவ பிள்ளைகளை அனுப்புங்க அப்பா. தந்தையே அப்பா, அப்பாவின் சத்தியத்தை சொல்லத்தக்கதாக அப்பா. ஆண்டவரே இப்படியான கட்டுக்கள் ஆண்டவரே இருக்கிற மனிதர்களை விடுதலை ஆக்க அப்பா. ஆண்டவரே தகப்பனே என்றும் அறியாத இனங்களா இருக்கிறார்களே அப்பா. இன்னும் அப்பா இந்த தேசத்துல இந்த மாவட்டங்கள்ல இருக்கிற என் தேவ பிள்ளைகள் அப்பாவின் தேவ பிள்ளைகள் அப்பா விரைந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஆத்ம இருதயங்களும் பேசுங்க ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா இப்படியான பாவ காரியங்கள் நடக்குது ஆண்டவரே அப்பா. துன்மார்க்கத்திலே ஆண்டவரே ஒரு சைவ கோயில்ல ஒரு ஐயரே வந்து என்னிடம் கேட்கிற, நான் ஏசப்பா அந்த ஆலயத்துக்கு போகணும், எனக்கு பைபிள் வேணும் என்று கேட்கிற அளவுக்கு எல்லாம் மாறுதப்பா. இந்த தேசம் மாறிக்கொண்டு இருக்கிறதப்பா. தகப்பனே எனக்கு பைபிள் வேணும், எனக்கு நாளை கூட தாங்க என்று கேட்கிறார்களே ஆண்டவரே அப்பா. இப்படியான மனிதர்களை சந்திக்க தகப்பனே ஆத்மாக்கள் அப்பா அறுவடை செய்யத்தக்கதாக அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் பேசுங்க அப்பா. ஆலயத்துல ஆட்டுக்குட்டியை மேய்க்கிற அப்பா ஊழியக்காரரோடு பேசுங்க அப்பா. ஆண்டவரே தன் குடும்பங்கள் பேர பிள்ளைகள் என்று சொல்லி தங்கள் காரியங்களுக்கு ஓடாத படிக்கு அப்பாவின் காரியமாக அப்பா இறங்க அப்பா ஆத்மாக்களை அறுவடை செய்ய அப்பா அனுப்பி வையுங்க அப்பா. தகப்பனே அப்பா வட்டிக்கு பணம் கொடுக்கிற விஷயம் என்னன்றே தெரியாமல் ஆண்டவரே எவ்வளவோ பேர்கள் அப்பா இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறார்கள். அவ்வளவு அத்தனை பேரையும் அப்பா உங்களோட கரத்துல ஒப்பு கொட்டுகிறேன் அப்பா. அப்பா வட்டிக்கு பணம் கொடுக்காமலும் மற்ற மனிதர்களின் வியர்வைகள் சிந்தி அவர்கள் கஷ்டப்படுகின்ற பணத்தை அவர்கள் மோசடி செய்யாத படிக்கும் எல்லாத்தையும் சமனாக நீங்கள் வட்டியே வேணாம் என்று மற்றவர்களுக்கு உதவும் இருதயத்தை கொடுங்கப்பா. அன்பான இருதயத்தை கொடுங்கப்பா. மனிதர்களுக்கு ஆண்டவரே அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், அன்பு சகலத்தையும் மூடும் என்றது ஆண்டவரே. அன்பு இருந்தால் எல்லா மனிதருக்குள்ளேயும் அன்பு இருந்தால் அப்பா எல்லாமே ஆண்டவரே அப்பா ஒரு மனிதருக்கு உதவி செய்ய வேணும் என்ற இருதயம் மாத்திரமே தான் அப்பா இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ஆண்டவரே அப்பாவின் வார்த்தைகள் அவர்களுக்கு சென்றடைய என் தந்தையப்பா சகலத்தையும் உங்களோட கரத்திலே ஒப்பு கொண்டுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா அந்த சங்கமம் வானொலியை உங்களோட கரத்திலே ஒப்பு கொண்டுக்கிறேன் அப்பா. சங்கமம் வானொலியை நடத்துகின்ற லெசினையா அப்பா குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் கூட ரத்த கொட்டைகளாக ஒப்பு கொண்டுக்கிறேன் அப்பா. இன்னும் இந்த சங்கமம் வானொலி ஓங்கி வளரணும் அப்பா. ஆண்டவரே இந்த தேசங்களுக்காக தேசத்துக்காக நான் எப்பொழுதும் அப்பா தனிமையாக எபித்து கொண்டு இருந்த என்னை அப்பா இந்த வானொலியில இணைந்து எபிக்க தந்த கிருபைக்காக அப்பா இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி அப்பா நன்றி சொல்றேன் அப்பா. தந்தையப்பா ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எபம் எங்க இருக்கிறதோ எபம் ஜெயத்தை தரும் என்றேன் தந்தை எப்போதும் என்னோடு அப்பா வார்த்தையினூடாக என்னோடு பேசுகிறீங்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா எபம் அப்பா ஏத்தை தரும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே இதுல இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் அப்பா இருவரையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளை அப்பா எந்த சத்துருவானும் கை போடாத படிக்கு என் தந்தையே உங்கள் செட்டைகளால மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே அப்பா அப்பாவின் தேவ பிள்ளைகளை அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பாவின் பிள்ளைகள் எந்த குறைகளும் இல்லாத படிக்கு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அப்பா எனக்கு இருந்த கேன்சர் கட்டி கூட இல்லாமல் அப்பா பூரண சுகம் தந்திருக்கிறீங்களப்பா. டாக்டரோ எவர்களும் பார்க்காத படிக்கு நீங்கள் எனக்கு சுகம் தந்தீங்களே அப்பா. தகப்பனே அப்பா இதே மாதிரி அப்பா ஒவ்வொருத்தரும் என்னென்ன நோய்கள்ல இருக்கிறார்களோ என் தந்தையே பரிகாரியாக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் பூரண சுகம் கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே இப்ப அனைத்தையும் அப்பா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா என்னென்ன நோய்கள்ல அப்பா இதுல இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல பூரண சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை தந்த சகோதரியை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சகோதரியின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சகோதரியின் குடும்பத்துல அப்ப எனக்கு தெரியாதப்பா அங்க யார் இருக்கிறார்களோ அனைவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க அப்பா. அனைவரோட உங்கள் கரம் கூட இருந்து
பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே அப்பா. என் தந்தை அப்பா, நீங்கள் பெரியவரா இருக்கிறீங்கள், எதற்குமே பயப்பட மாட்டேன் ஆண்டவரே அப்பா. என் தந்தை எல்லாவற்றிலையும் எமக்கு முன்னாக இருக்கின்றார். அப்பாவுக்கு பின்னாலே நாங்கள் செல்லுகின்றோம். பயப்படாமல் எல்லாவற்றையும் செய்ய அப்பா பலன் தந்திருக்கிறார். அப்பா நீங்கள் நல்லவர் அப்பா. அப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே எங்களை இன்னும் இன்னுமாக வெள்ளியை புடமிடுகிறது போல அப்பா எங்களை புடமிட்டு அப்பா அனுப்பி எங்களை தகப்பனே அப்பா, நீங்கள் ஒவ்வொரு எங்களை போல ஆண்டவரே அப்பா, அப்பா இதுல எபிக்கிற பிள்ளைகளை போல ஆண்டவரே அப்பா, அனைவருமே எபிக்க வேணும் அப்பா. ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும் அப்பா. தகப்பனே ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போகக்கூடாது அப்பா. இரவு பகலாக கண்ணீரோடு அப்பா எபிக்கிற வரந்தாங்க அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் 12 மணி வரைக்கும் கண்ணீரோடு எபித்து கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளை அப்பா இன்னும் இன்னும் அதிகமாக நீங்கள் எழுப்புங்க ஆண்டவரே அப்பா. என் தந்தையப்பா அப்பா, நீங்கள் யாவையும் செய்து முடிக்க போவதற்காக நன்றி அப்பா. என் தந்தையப்பா கர்த்தாவே, நீங்கள் பெரியவராய் இருக்கிறீங்களப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தை அப்பா. அப்பாவின் நிழலிலே நாங்கள் இருக்கிறோம், அப்பாவின் கரத்திலே இருக்கின்றோம் அப்பா. எங்களை மூடி வச்சிருக்கிறீங்களப்பா. இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா, நல்ல பிதாவே. ஆமேன். அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் அல்போன்ஸ் சிசிலியா அம்மாவை வரவேற்று கொண்டு விரைசல அம்மா, நீங்கள் எங்கள் தேசத்து மக்கள் மத்தியிலே இந்த இச்சை அடக்கம் உண்டாகும்படி இந்த பெண் பிள்ளைகளை அல்லது பெண்களை அங்கு சேதப்படுத்துற பொல்லாத சத்துருவிலிருந்து அவர்கள் விடுதலை அடையப்பட வேணும். எங்கள் தேசம் ஒரு தேவனால் இரக்கம் பெற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, வல்லமே அவர்கள் மேல் பொழியும் தகப்பனே. அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரிசுத்த பிதாவே, அன்பான தகப்பனே. அப்பா பிள்ளைகள் அப்பா ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் எல்லோரையும் முத கரங்களால் தொடும் அப்பா. அப்பா பிதாவே, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனை ஆண்டவரே அந்தரப்பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேலே உமது கரம் தொடுவதாக. அன்பான தகப்பனே, இந்த பிள்ளைகளை உமது பிள்ளைகள் அப்பா, உமது பிள்ளைகளை ஒருபோது நீர் கைவிடாத தகப்பனப்பா. அப்பா உம்மை நம்பி இருக்கிறவர் ஒருபோது நீர் கைவிடாதேயும் அப்பா, கலங்க விடாதேயும் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஏங்கி தவிக்கிறார்கள் தகப்பனே, வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களோடு பேசி அப்பா தேவபக்தியில் வளர அவர்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும் தகப்பனே. அப்பா அவர்களை நீரை அனுப்பும் அப்பா. அவர்களை வழியில் நடக்கிறதுக்கு அவர்களை நடத்தும் அப்பா. அவர்களுக்கு நல்ல புத்தியை மறுவையை கொடுத்து அவர்கள் உமது வாதத்தை அண்டி வரக்கூடியவர்களாய் இருக்க செய்யும் அப்பா. இந்த கொடிய யுத்தமும் அவர்களிலே அணுகாதபடி அவர்களை காத்திரலும் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் வலிவி போக விடாதே தகப்பனே. எந்த ஒரு தீங்கும் அவர்களுக்கு நேரிடாதவனும் காத்திரலும் தகப்பனே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா, உம்மை மௌனப்படுத்துகிறேன் அப்பா. அப்பா பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த பிள்ளைகள் மேல் உமது கரம் எந்த நேரமும் இருப்பதாக. இயேசுவே, அவர்கள் மேலே உமது கரம் இருப்பதாக. அப்பாவி பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது தகப்பனே, ஒருபோதும் அழிந்து போகக்கூடாது தகப்பனே. உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா உமது நாமம் கிட்டிக் கொண்டு வருகிறது என்று அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் கைவிடாதே அப்பா. அப்பா கொடியவாதிகளுக்கு போகாதபடியும் அவர்களை இந்த தீங்கு நேரிடாதபடியும் அவர்களை உமது கரங்களால் தொடுந்தகப்பனே. அப்பா பிதாவே, எனக்கு ஜெபிக்க முடியவில்லை என்றால் எனக்கு இந்த ஜெபிக்க தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜெபிக்க தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியை நடத்துற எத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, தேசிய அண்ணா குடும்பம், சனா சிஸ்டர் குடும்பம் தகப்பனே, எனக்கு இந்த ஒவ்வொரு
இதுகளை தாரதுக்காக நன்றி அப்பா. அவர்களுக்காக ஜெபிக்க வல்லமே தந்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவே, நான் ஜெபித்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நான் ஜெபிக்கிறதுக்காக எனக்கு வல்லமையை தாரும் தகப்பனே. என் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது என் தகப்பனே. எனக்கு உடம்புல ஒரே சோர்வா இருக்கிறது. இசப்பா, உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி அப்பா. நான் ஜெபித்ததுக்காக வல்லமையத்தாரும் தகப்பனே. எனக்கு வல்லமையத்தாரும் இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. சங்கம வானொலிக்கு நன்றி இயேசுவே. சங்கம வானொலிக்கு உமக்கு நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க உங்களுடைய எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார். எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் அவர் உங்களை ஆட்டி தேற்றி அரவணைத்து நடத்துவார். நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அவரே உங்களுக்காக பாடுகளை அனுபவித்து விட்டார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சுமதி. நீங்கள் எங்கள் தேசத்தின் மருத்துவத்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மினிஸ்ட்ரிமார்களுக்காக, டாக்டர்மார்களுக்காக. ஏனென்றால் கர்த்தர் எங்கள் சுதந்திரம், அவர் எங்கள் பாத்திரத்தில் பங்கு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படியானால் எங்கள் வியாதிகள் எல்லாம் அவர் குணமாக்க முடியும். இந்த டாக்டர்களுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் சுத்தப்பட சுகப்பட அவருடைய கரங்கள் தேவனை அறிந்து அங்கு சேவை செய்வார்களானால் அந்த சேவையிலே ஒரு மகத்துவம் விளங்கும். ஆகவே இப்படிப்பட்ட டாக்டர்மார் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீங்க நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், உண்மை மாறாதவர், மகத்துவமானவர், கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், சர்வ வல்லமுள்ள இந்த தகப்பனே, ஆவியானவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக, தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எசப்பா, இந்த இடத்துல கூட இந்த சங்கமமான ஊடாக கர்த்தாவே, இந்த இடத்துல ஒரு குடும்ப பிள்ளைகளாய் உங்க நாமத்தை உண்டு கூடி ஆவியானவரே, இந்த வேலையில தகப்பனே போட்ட துதிக்க ஸ்தோத்தரிக்க கொடுத்த மகா சாய்க்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, ஆவியானவரே, சப்பா, இந்த வேளையில கூட கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உங்க பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, சங்கம ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானிலை கர்த்தாவே தொடர்ந்து வழங்குகிறேன். உடைய மனை பிள்ளைகளுக்காய், உடன்காய் ஆண்டவரே, ஏசப்பா, இதை தொகுத்து வழங்குற சகோதரிக்காய், உடைய கணவர் பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, இதில் இருக்கும் எல்லாருக்குமாய் ஆண்டவரே, இதுல ஜெபித்த பிள்ளைகளுக்காய், ஜெபிக்க இருக்கும் பிள்ளைகளுக்காய், கர்த்தாவே, ஊழியக்கார பிள்ளைகளுக்காய், யாவருக்குமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த சங்கமமான மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரை மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறதாண்டு அநேக இடங்களிலே தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. இப்போ ஆண்டவரை எல்லா இடங்களுக்கும் தேவ ராஜ்யம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரை. ஆவியானவரே, சப்பா, ஆவியானவரே, தகப்பனே, ஐயா, எல்லா இடங்களிலும் தேவ ராஜ்யத்தை ஆண்டவரே இந்த சங்கம வானொலி கடந்து சென்று ஆண்டவரே அநேகர் யூடியூப் சேனல்ல பார்வையிடவும், அநேகர் ஆண்டவரே இந்த தேவ வசனங்களை கேட்கவும் கர்த்தாவே நீங்க வழிகளை திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆண்டவரே, உங்களால் ஆகாத காரியம், கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, தேவ சித்தம் நிறைவேறுகிற காலமா இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நிறைவேற்று காலத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிறைவேறுகிற காலத்துல ஆண்டவரே தேவ செய்தி, நற்செய்தி எல்லா இடங்களுக்கும் செல்லட்டும், சுவிசேஷம் செல்லட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையில ஏசப்பா, தகப்பனே, ஐயா, இதோ ஆண்டவரே, வைத்தியர்களுக்காய், தாதியர்களுக்காய் வருகிறேன் ஐயா. ஆண்டவரே, உலகெங்கும் உள்ள வைத்தியர்களை உங்க கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்கு பரம வைத்தியர் நீங்களா இருக்கிறீங்க. ஆனாலும் தகப்பனே ஆண்டவரே, ஏசப்பா, நீங்க ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தால் ஆண்டவரே படைக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கலைகளையும் கற்று ஆண்டவரே, ஏசப்பா, தகப்பனே, அவர்களை வைத்தியராய் நீங்க நியமித்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆவியானவரே, அவர்கள் கர்த்தாவே தேவ பயத்தோடும் தேவனுக்கு உண்மையாய் ஆண்டவரே அவர்கள் கொடுத்திருக்க அந்த தொழில் ஆண்டவரே, அந்த வைத்திய தொழிலை வைத்து ஆண்டவரே கர்த்தாவே நீங்க மனுஷனை ஆண்டவரே அழகாய் படைத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த படைப்பின் மனுஷனை ஆண்டவரே அவர்கள் காப்பாத்துகிற கடமை அவருடைய தொழிலில் இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, அந்த ஆண்டவரே அந்த தொழிலுக்கு பயந்து ஆண்டவரே வருகிற எல்லா ஆண்டவரே நோயாளிகளையும் கர்த்தாவே ஆண்டவரே என்ன செய்யணும், அவர்களை எப்படி ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு கத்து கொடுத்து
ஆண்டவரே ஞானத்தை போதித்து ஆண்டவரே அந்த உயிர்களை குறித்து ஒரு அக்கறையோடு ஒரு கவனத்தோடு அன்போடு ஆண்டவரே அவர்கள் அந்த உயிர்களோடு நடந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. பணக்காரர்கள் சென்றால் ஒரு மாதிரியும் ஏழைகள் சென்றால் ஒரு மாதிரியும் ஆண்டவரே அநேக காரியங்களை செய்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு அன்னைக்கு பின் குடும்பம் இருக்குதுங்கிறது அவர்கள் நினைக்கும் ஆண்டவரே. ஏசப்பா அநேகர் மரிச்சு போகிறார்கள் ஆண்டவரே. காலையில நல்லா பாக்குறவங்க ஆண்டவரே கொஞ்ச நேரத்துல மறிச்சிடுறாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் ஏனோ தானோன்னு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா அவர்கள் செய்கிற ஒரு சிறு பிழையின் நிமித்த ஆண்டவரே ஏசப்பா எத்தனையோ குடும்பம் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் தகப்பன் இல்லாம இருக்காங்க ஆண்டவர். எத்தனையோ பேர்த்தோட வாழ்க்கை ஆண்டவரை கேள்விக்குறியாகுது ஆண்டவரை அவர்கள் செய்கிற ஒரு சில காரியத்தின் நிமித்தம். ஆண்டவரே இந்த வேலையில நீங்க அந்த வைத்தர்களோடு இடைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமா ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே தீர் அவர்களை சோதித்து ஆண்டவரே எந்த வைத்தியம் கொடுத்து அவர்களுக்கு சரி என்று அவர்கள் சரியான வைத்திய பகுதியை நாடணும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க மனதிறங்க ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே கர்த்தாவே இனிமாய் ஆண்டவரே கிளினிக் போற பேஷண்டை கர்த்தாவே அவர்கள் வருத்தத்தோடு போகிறார்கள். ஆனால் அவர்களை கணக்கெடுக்காதபடி ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே நீங்க போய் மாசம் வாங்கன்னு சொல்லுகிறாங்க ஆண்டவரே. அப்படியான காரியமெல்லாம் நீ வரக்கூடாது ஆண்டவரே. எங்க தேசத்துல ஆண்டவரே எங்க வைத்தியர்கள் உள்ளங்கள்ல பேசுங்க. அவங்களுக்கு சீரியஸா இருந்தா அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்களை செக் பண்ணி அனுப்ப கர்த்தாவே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே ஏசப்பா அவர்களுக்கு கொடுத்திருக்க அந்த தொழிலுக்கு பயம் இல்லாம போன பேசிக்கிட்டு ஆண்டவரே சிரிச்சுக்கிட்டு கதைச்சுக்கிட்டு ஆண்டவரே வேலை நேரத்துல வேலையை செய்யாதபடி ஆண்டவரே வருத்தத்துல ஒரு மனுஷன் துடிக்கும் பொழுது அவர்களுடைய ஆண்டவரே வேலை அவர்கள் பயம் இல்லாத தனமாய் செய்யாதபடி ஆண்டவரே யார் யாரெல்லாம் வேதனையோ வருத்தத்தோடு துக்கத்தோடு ஆண்டவரே இருக்கிறார்கள் அவர்களை அன்பாய் அவர்கள் கவனிக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா தாதியர்கள் கூட அன்பாய் கவனிக்கணும் ஆண்டவரே. தண்ணீர் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே. அப்படியான மனுஷர்கள் இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த உள்ளங்கள் எல்லாம் நீ கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே நீங்க அன்று எங்களுக்காக எல்லா பாடுகளையும் பற்றி முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. ஆனால் இந்த மனுஷன் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த மனுஷன் ஆண்டவரே மனுஷருக்குள்ளே மனிதாபம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதையான இருதயங்களை வகிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் வைத்தியசாலையின் பெயர்களை சொல்லல ஆண்டவரே. ஆனாலும் உங்களுக்கு எனக்கும் தெரியும் ஆண்டவரே எந்த வைத்தியசாலையில் விதமான காரியங்கள் நடக்குதுன்னு. அந்த வைத்தியசாலை என் கருத்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அந்த இடத்துல நடந்த அநியாயங்கள் இனி எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் யாருக்கும் நடக்க கூடாது ஏசப்பா. யாருக்கும் நடக்க கூடாது ஆண்டவரே. நீங்க இடைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. நீங்க இடைப்படுங்க கர்த்தாவே. நீங்க இடைப்படுங்க. நீங்க கொடுத்த உயிரை எந்த மனுஷனுக்கும் எடுக்க அதிகாரம் இல்ல ஆண்டவரே. நீங்க இந்த பூமியில பழகி பெருக சொல்லி மனிதர்களை உண்டாக்குனீங்க ஆண்டவரே. அதை மனுஷன் அழிக்காதபடி ஆண்டவரே மனுஷன் தேவ பயத்தோடு ஆண்டவரே தேவனுக்கு உண்மையாய் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை நடக்க கர்த்தாவே உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா அதிலும் உண்மையோடு தொழில் செய்கிற வைத்தியர்களுக்காய் தாதியர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் உண்மையும் உத்தமமா இருக்கிறவர்கள் கர்த்தாவே. அந்த இடத்துல அவர்களை போல எல்லாரையும் மாத்தணும் ஆண்டவரே. ஏசப்பா அந்த இடங்கள்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்குமானால் ஆண்டவரே அவர்கள் நடந்து கொள்ளும் நடத்தையை பார்த்து மற்றவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இவர்களும் அவர்களோடு சேர்ந்து வீணா போகாதபடி ஆண்டவரை இவர்கள் சொல்லணும் ஆண்டவரே. தேவ பயத்தை கத்துக் கொடுக்கணும் ஆண்டவரே. அந்த இடங்கள்ல ஆவியானவரே நீங்க அப்படியாய் செய்ய போற காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இனி வருகிற நாட்கள்ல ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு வைத்தியசாலையும் பெயர் பெற்ற வைத்தியசாலையாய் மாறணும் ஆண்டவரே. மரண தருவாயில் இருந்தவர்களை கூட காப்பாத்திட்டார்கள் என்று பெயர் பெறணும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே அன்பான தாதியர்களா இருக்கணும். அன்பான வைத்தியர்களா இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா உங்க கருத்துல இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. உங்களை ஆட்டி தேற்றி நடத்துவாராக. ஆமென் 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 ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ எங்கள் தேசத்திலே கல்வித்துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த பிள்ளைகள் ஞானம் விளங்க அங்கு வாய்களை திறக்கவும் அங்கு அருவருப்பான கிரிகள் அவர்களை விட்டு வெளியேற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய மகன்
நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறார். அவர் போய்விட்டார். அது வேற இடத்துல இருக்கிறபடியால் போய்விட்டார். ஆகவே அவர் நல்ல கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்து தயவையும் கொடுத்து கத்த நடத்த வேணும் என்று சொல்லி அந்த கேட்கிற கேள்விகளுக்கு சரியான விடி அளிக்கும்படி கத்த தாமே அவன் பிள்ளையோடு கூட இருந்து வழிநடத்த வேணும் என்று நீங்கள் ஜெபத்தில வழிநடத்தும். ஆமாண்டவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இன்னும் ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீங்கள் ஐயா. நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் காலையில் எழுந்திருப்பது என் தேவன், இவனோடு நாங்கள் எழுந்து நடமாடுவது உம்முடைய கிருபையின் ஆவியானவன். தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் வரிந்திருக்கிற தகப்பனே அப்பா, நீங்கள் எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் என்னென்ன செய்கிறோம், எப்படி நடக்கிறோம், என்ன வழிகளில் செல்கிறோம் என்று நீங்கள் ஒருவர் மட்டுமே காண்கிற தேவன் ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து நடக்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆமாண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, நாங்கள் வருத்தப்பட்டு பாரப்பட்டு அப்பா தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை எங்களுடைய அறிக்கைகளை உம்மிடம் சமர்ப்பிக்க வந்திருக்கிறோம் என் கர்த்தாவே. தகப்பனே, நீங்கள் எங்களின் இதயங்களை அறிந்திருக்கிற தேவன் ஐயா. நாங்கள் என்னென்ன கேட்க போகிறோம் என்று நீங்கள் முன்னதாகவே அறிந்திருக்கிறீர்கள் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவர், ஒவ்வொருவரையும் தொட்டு சமாதானமாக்குங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, எங்கெங்கோ இந்த மூலைகளில் முடங்கி இருந்தோம் என் தகப்பனே. கர்த்தாவே, நீங்கள் எங்களை தூக்கி எடுத்து அனைத்து காத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்து என் தேவனே அப்பா, இந்த இடத்திலே எங்களை ஜெபிக்க கூட்டி வந்திருக்கிறீங்களே ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். அப்பா, ஜெபம் இல்லாமல் ஆண்டவர், உம்முடைய அணைப்பு இல்லாமல் ஆண்டவர் அப்பா, உம்மை அறியாமல் நடந்து ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ வேதனைகளும் கண்ணீரோடும் அப்பா கவலைகளோடும் அப்பா இருந்திருந்து போக மாட்டவரே. தகப்பனே, நீங்கள் எங்களை தேற்றியாற்றி இந்த இடத்திலே கூட்டி வந்திருக்கிறீங்களே ஐயா. உம்மை உம்மை அப்பா உம்மை பற்றி கொள்ள ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை இடப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களே. நன்றி ஆண்டவரே, சோசிரம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உங்களை மறவோம் என் தேவனே. கர்த்தாவே, நீங்கள் எங்களை அணைத்து காக்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே, எத்தனையோ தடைகள் ஆண்டவரே, எத்தனையோ தடைகள் தடங்கல்கள் வந்த போதிலும் என் ஆவியானவரே அப்பா, உம்முடைய துணைக்கரத்தால் எங்களை அணைத்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சங்கம வானொலி எந்த ஒரு தடைகளோ தடங்களும் இல்லாதபடிக்கு தேவனே அப்பா, மீண்டும் மீண்டும் இந்த இடங்களில் ஆத்துமாக்கள் பெருகி ஆண்டவரே தகப்பனே இங்க ஜெபிக்க கூடி வர அப்பா, உம்முடைய கிருபையினால பொழிந்து அப்பா இதை நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி இந்த ஒலி எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த காதுகளில் ஒலிக்கிறதோ என் தேவனே கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டுங்க ஆண்டவரே, தொட்டுங்க ஆண்டவரே, தொட்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே ஆண்டவரே அந்த இடங்கள் ஒவ்வொன்றிலும் மகிமைப்படட்டும் என் தேவன். அந்த இடங்களில் ஒலிக்கிற இடங்களில் என் தேவனே உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் என் ஆவியானவரே. தகப்பனே, எந்தெந்த இடங்களில் அப்பா தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள் என் தேவனே அப்பா, இந்த ஒலி ஆண்டவரே அவர்களின் காதுகளில் எட்டட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்கள் உண்மை அறிந்து அப்பா ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படக்கூடியதான பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க என் தேவன். அப்பா கர்த்தாவே, நாங்கள் உம்மிடம் கேட்கிற விண்ணப்பங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்வது போல தகப்பன் கர்த்தாவே, அவர்களும் தங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடம் அறிக்கையிட்டு என் தேவனே
அவர்களும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் அவர்களின் குடும்பங்கள் இருக்கும்படியாக தகப்பனே வேண்டி நிற்கிறேன் என் ஆவியானவர். ஜெபித்து கேட்கிறேன் என் தகப்பனே. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவருக்காக கேட்கிற விண்ணப்பம் உம்முடைய ராஜ்யத்தில் ஏறெடுக்கட்டும் என் தகப்பனே. தகப்பனே, அந்த இடங்களிலான ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தகப்பனே அது போய் சேரட்டும் என் தகப்பனே. அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என் ஆவியானவரே. கர்த்தாவே தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்பட்டு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே அப்பா, என்னுடைய ஜெபங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கர்த்தாவே, எனக்கு தந்த ஜெபங்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை மேலோங்கி நிற்க வேணும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய துணைக்கரம் கூட இருக்க வேணும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, என்னுடைய ஜெபங்கள் கல்வித்துறைகளுக்காக வருகிறேன் என் தேவனே. அப்பா, கல்வித்துறையில இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளோடும் கூட இடைப்படுங்க ஆண்டவர். கர்த்தாவே, அந்த கல்வித்துறைகளில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் உண்மை உத்தமத்தோடும் செயல்பட ஆண்டவரே அவர்களோடு கூட இருங்க ஆண்டவர். ஒருவருக்கொருவர் பாகுபாடு பார்க்காதபடி என் தகப்பனே எல்லா பிள்ளைகளையும் சம நிலைக்கு நிலைப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொரு கல்வித்துறை அதிகாரிகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளின் தகப்பனே படிப்புகளை அப்பா தகப்பனே இன்னும் அதிக சிறப்போடு நடத்தும்படி அப்பா அவர்களை அப்பா தகப்பனே அந்த பிள்ளைகளை பாகுபாடு பார்க்காதபடி என் தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளாக ஆண்டவரே மாற்றி போடுங்க என் தேவனே கர்த்தாவே. ஒவ்வொரு கல்வித்துறையில் இருக்கிற அதிகாரிகள் அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு போகாதபடி, பதவிக்கு ஆசைப்பட்டு போகாதபடி என் தேவனே கர்த்தாவே அவர்களின் அப்பா அவர்களின் ஞானத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னும் அதிகமாக புகட்டும்படியாக என் தேவனே ஒவ்வொரு அதிகாரிகளோடும் கூட இருங்க ஆண்டவரே தகப்பனே. அதே போல ஆண்டவரே அங்க படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்தோடும் ஆண்டவரே பெற்றோருக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா படிப்பு ஆண்டவரே அப்பா படிக்கிற போதும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை பார்க்கிலும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனே நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்களும் ஞானமாய் ஆண்டவரே தங்களுடைய கல்விகளை கற்று ஆண்டவரே தங்களுடைய அப்பா தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு சமாதானம் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. தங்கள் வாழ்க்கைகளில் ஆண்டவரே உயர பறந்து ஆண்டவரே உத்தமத்தோடு வாழும்படி உமக்கு பயப்பட்டு வாழும்படி இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே எனட்டக்காவின் மகனை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே கர்த்தாவே. அந்த மகன் போகிற இடங்களில் எல்லாம் உம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவர் தகப்பனே வழிகளில் எல்லாம் அப்பா உண்மைக்காக காக்கிற தூதர்களை ஆண்டவரே அந்த மகனுக்கு கொடுத்து ஆண்டவர் அந்த மகன் செய்கிற காரியங்களை ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அந்த மகனோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே. அந்த மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் கேட்கிற பதில்களுக்கு கேள்விகளுக்கு பதில்களை கொடுத்து ஆண்டவரே அப்பா தகப்பனே வெற்றியோடு அந்த மகன் திரும்பவுமாக தன்னுடைய வேலைகளில் ஆண்டவரே தகப்பனே இணைந்து கொள்ள ஆண்டவரே அந்த மகனோடு கூட இருங்க ஆண்டவரே. கேட்கிற இன்டர்வியூவில் கேட்கிற கேள்விகளுக்கு நல்ல பதில்களை கொடுத்து என் தகப்பன் ஞானத்தை கொடுத்து என் தேவன் அந்த மகனோடு இடைப்படுங்க ஆண்டவர் கர்த்தாவே. அந்த மகனை போகிற இடங்களில் யாவற்றிலும் பொறுப்படுங்க ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே. அந்த மகனின் அப்பா இருதயத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படி கட்டளை இடுகிறேன் என் தேவனே கர்த்தாவே. அந்த மகனை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக இருக்கிற அந்த மகனே ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே எப்போது நேர்த்தியான பாதையிலும் உண்மையான பாதையிலே நடத்துங்க ஆண்டவர். அந்த மகன் போகிற காரியங்கள் யாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக என் தேவனே கர்த்தாவே. அந்த மகனை பொறுப்பெடுங்க ஆண்டவர்
வழி நடத்துங்க ஆண்டவர். தகப்பனே, கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிற தேவன் ஆண்டவர். இருதயங்களின் ஏக்கங்கள் யாவையும் இருதயங்களின் ஏக்கங்கள் யாவையும் கொடுக்கிற தகப்பன் ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, அவற்றை யாவற்றையும் நீங்கள் கொடுத்து அந்த மகனுக்கு சமாதானத்தோட நடத்துங்க ஆண்டவர். அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர், அந்த குடும்பத்தில நிறைவையும் சமாதானத்தையும் இந்த குடும்பங்கள் பழகி பெருகும்படியாக தகப்பனே அப்பா இந்த இடத்துல ஜெபித்து நிற்கிறோம் என் தேவனே. கத்தாவே, அந்த குடும்பத்தை பொறுப்படுத்த நடத்துங்க ஆண்டவர். அதே போல அந்த மகள் நிசியோடும் கூட இருங்க ஆண்டவர். அப்பா, அந்த நிசியின் படிப்பிலும் கூட இருங்க ஆண்டவர். நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அந்த மகளுக்கு. அப்பா, செய்கிற காரியங்கள் யாவற்றிலும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா, இனி அப்பா இந்த படிப்பு முடிந்த அந்த மகளின் கிராஜுவேஷனில் கூட இருங்க ஆண்டவரே. அந்த கிராஜுவேஷனில் தகப்பனே அந்த மகளுக்கு ஒரு சமாதானத்தை, அந்த குடும்பத்துக்கு ஒரு நிறைவையும் கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவர். இனி வருங்காலங்களில் அந்த மகளுக்குரிய வேலைகளை கொடுத்து எந்தவனே அந்த மகளோடு கூட இருந்து அந்த மகளை இடைப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, அந்த குடும்பத்தை பொறுப்பெடுங்க ஆண்டவர். அதே போல என் ஆவியானவரே கத்தாவே, இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. தகப்பனே கத்தாவே, இருதயங்களில் என்னென்ன இயக்கங்களோ, என்னென்ன வேதனைகளோ, என்னென்ன நோய்களோ, என்னென்ன பாடுகளோ ஆண்டவரே, ஒவ்வொருவரின் இருதயங்களை மறைந்திருக்கிற தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. கத்தாவே, அவர்களை தொடுங்க ஆண்டவரே. அவற்றை எல்லாவற்றையும் என்னென்ன காரியங்களினால் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ என் தேவனே, அவற்றை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, தனிமையாக இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, தனிமை என்று சொல்லாதபடிக்கின்றவரே அப்பா, உம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே தகப்பனே அந்த இடத்திலே ஒரு நிறைவையும் சமாதானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கிருபை எப்போதும் அந்த இடங்களில் அந்த வீடுகளில் இருப்பதாக என் தகப்பனே. கத்தாவே ஆமாண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் கத்தாவே அந்த இடத்திலே ஆண்டவரே, அந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த பிள்ளைகள் போகிற இடங்கள் யாவற்றிலும் கூட இருங்க ஆண்டவரே. வேலைக்கு செல்கிற பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளை தேவனே. கத்தாவே, உம்மை விட்டு வழி விலகி போகாதபடி என் தகப்பனே. கத்தாவே, நேர்த்தியான பாதையில் இந்த பிள்ளைகள் செல்ல ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் என் தகப்பனே. அப்பா, சுக பலத்தோடு ஆரோக்கிய பலத்தோடும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் இருக்கும்படியாக கட்டளை இடுங்க ஆண்டவரே. தகப்பனே, கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கத்தாவே அப்பா, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த லெஸ்லியங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரன் ஆண்டவரே எங்களை தொடர்பு கொடுப்படுத்துகிற ஒவ்வொரு தொடர்பு சாதனங்களையும் உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக என் தேவன். தகப்பனே, இந்த கம்ப்யூட்டர்லயோ சகலவற்றிலும் என் தேவனே உம்முடைய கரம் கூட இருப்பதாக என் தகப்பனே. அவர் தொடர்பு கொள்ளுகிற சாதனங்கள் ஏதுவும் பழுதுபடாதபடி, ஏதுவும் குறை இல்லாதபடி என் தேவனே இன்னும் அதிகமான தொடர்பு சாதனங்களை அவருக்கு கொட்டுக்கும்படியாக என் தகப்பனே. அப்பா, ஆசீர்வதிக்கும்படியாக என் தகப்பனே நாங்கள் இறங்கி வாஞ்சித்து கேட்கிறோம் என் தகப்பனே. கத்தாவே, அந்த தொடர்புகள் சாதனங்கள் எந்த ஒரு தடைகள் பழுதுகள் இல்லாதபடி என் தகப்பனே உம்முடைய ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே ஒவ்வொன்றையும் புதுப்பித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, எந்த தடங்களோ வராதபடி என் தேவனே இந்த சங்கம வானொலி எல்லா இடங்களிலும் எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படியாக இந்த தகப்பனே நாங்கள் அப்பா வாஞ்சித்து கதறி கேட்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு தடைகளும் வராதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. வராத ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜெபங்கள் வராமல் தடை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் கிரிகைகளும் அந்தகார கட்டுக்களை அப்பா எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடித்து போடுகிறேன் ஆண்டவர். தகப்பனே, இங்க வந்து ஜெபிக்கிற வாஞ்சியோடு வந்து ஜெபிக்க
ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா இனி வரும் எல்லா காரியங்களிலும் இந்த சங்கம வானொலியிலே வருகிற எல்லா காரியங்களிலும் தகப்பனே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. கூட இருந்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது என் ஆவியானவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி, பிரைஸ் லார்ட் மேரி. ஏழுமா உங்களால ஜெபிக்க? ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு நினைக்கிறேன்மா. ஓகே, நான் ஜெபத்தோடு கூட முடிச்சு கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினா மேரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைய வச்சு இந்த உள்ளங்கால் வரை மூடி கண்ணுக்கள் நிரம்பல் எலும்பல் தசை யாவிலும் வல்லம் அரங்கட்டுமையா மருத்துவமனையில இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, அந்த பிள்ளையோடு கூட இருப்பீராக கர்த்தாவே. எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினா குணம் அடைவதாக கர்த்தாவை விசுவாசமுள்ள ஜெபம் புண்ணியாளியை சுஸ்தப்படுத்துமையா. இப்பொழுதே நீர் ஆண்டவரே உடைய தெய்வீக தொடுகை மூலம் கர்த்தாவே ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினா அப்புறப்படுத்தும்படியாய் நாங்க கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைய பராமரிக்கிற டாக்டர்மார் நர்ஸ்மார்களுக்காய் ஆண்டவரே பாவிக்கிற உபகரணங்கள் ஒவ்வொன்றுக்காய் ஆண்டவரே உடைய இரத்தத்தினா மூடி காத்து நடத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். பிள்ளையோடு கூட இருப்பீராக, பிள்ளைய நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. அப்பா, இன்று வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். என் தேவனே, அவர்கள் வீட்டு தேவைகள் வாஞ்சைகள் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே விரும்பி கேட்கிற காரியங்கள் கர்த்தாவே எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளை நீங்க பொறுப்பேற்று தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தி சென்று சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற தேசங்கள்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீர் அறிவி கர்த்தாவே. அவைகள் இருந்து ஆண்டவரே விடுதலை ஆக்கும் ஐயா. அவர்கள் தூர நிற்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே விலகி நிற்கிறார்கள் அப்பா. அவர்களை எல்லாம் உடைய ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்கள் எல்லாம் மகள வைப்பீராக கர்த்தாவே. நோர்வே தேசம், ஜெர்மன் தேசம் ஆண்டவரே, இந்தியா தேசம் ஆண்டவரே, இலங்கை தேசம் அப்பா, கனடா தேசம் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. லண்டன் தேசத்துக்காக நாங்க கெஞ்சுகிறோம். யூரோப்பியனுக்காக கெஞ்சுகிறோம். யுத்த நாடுகளுக்காக கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, சேதப்பட்டு போகிறார்கள் கர்த்தாவே. இவர்களுக்காய் ஆண்டவரே இந்த யுத்த ஆயுதங்கள் முனைகள் எல்லாம் கட்டப்பட கர்த்தாவே. கர்த்தாவே, பணப்பெலமோ ஆழ்பெலமோ ஆண்டவரே உண்டாகாதபடி மனுஷன் பலன் கொள்ளாதபடி கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இஸ்ரவேல் தேசத்தை நீர் பொறுப்பேருங்கத்தாவே. அந்த மக்களையும் ஜனங்களையும் பொறுப்பேருங்கத்தாவே. சபையானையும் பொறுப்பேருங்கத்தாவே. இந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் பட்டணங்கள் ஆண்டவரே தேசங்களுக்காய் நாங்க கெஞ்சுகிறோம். அந்த ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களுக்காய் கெஞ்சுகிறோம். என் தேவனே, இவர்களை சமாதானத்துக்கு உட்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். என் தகப்பனே, உலக தேச தலைவர்களுக்காய் ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காய் எடுக்கிற தீர்மானங்களுக்காய் உம்முடைய ரத்தம் பூசுகிறோம் தகப்பனே. நீர் கூட இருந்து எல்லா இடத்திலும் ஒரு சமாதானத்தையும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தையும் ஆண்டவரே அனுப்பி குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரே எங்களுக்கு சோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்துக்காக வந்து ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, சகோதரி தயாவுக்காய் நன்றி கர்த்தாவே. குடும்பத்தாருக்காய் நன்றி அப்பா. இந்த இடத்திலே வந்து வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஆண்டவரே சுவாமி ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்ற வந்து ஜெபித்த அந்த மகளுக்காய் நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் அந்த குடும்பத்திலே தேவைகள் சந்திக்கப்பட்டு அந்த மகளுடைய வாழ்க்கையில இன்னும் பல விதமான ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேணுமாய் உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஏசப்பா இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்கட்டும் அப்பா. அதே போல தகப்பனே சுவாமி சகோதரி கனிஷ்டாவுக்காக உங்களை நோக்கி வருகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தும்படியாய்
உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அதே போல இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி பாபிக்காய் ஊழியங்களுக்காய் ஆண்டவரே நடக்கின்ற ஒவ்வொரு வீட்டு கூட்டங்களையும் ஆசீர்வதித்து இந்த வீட்டு கூட்டங்களிலும் உங்களுடைய கரம் ஆண்டவரே அனுப்பா இந்த கரம் கூட இருந்து பிள்ளை அரவணைத்து நீங்க ஆண்டவரே வல்லமையாய் வழி நடத்தும்படியாய் உங்களுடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல சகோதரி புவனேஸ்வரிக்காக நீங்க வைத்திருக்கிற அந்த வீட்டுக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றியப்பா. ஆண்டவரே மகளுக்கு அந்த சொந்தமாய் நீங்க கொடுக்க போகின்ற அந்த இருப்பிடமும் கர்த்தாவே சுவாமி ஒரு ஜெப வீடாய் ஒரு துதியின் கூடாரமாய் இருக்கும்படியாய் உங்களை கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே சுவாமி. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி ஜனட்டுக்காய் வருகிறேன். கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே சுவாமி. நாளே மகன் போகின்ற அந்த இன்டர்வியூ காரியங்களுக்காய் அப்பா ஸ்தோத்திரம் கூட இருந்து நடத்தும்படியாய் ஆண்டவரே எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே அப்பா உங்களை கரம் கூட இருக்கட்டும் ராஜா. அதே போல இந்த புதிய நாளை பொருட்படுத்தவரே ஆண்டவரே எங்களுக்கு நன்றி சுவாமி. அதே போல நாளே மகன் போக இருக்கின்ற அந்த இன்டர்வியூக்கா எங்களுக்கு நன்றியப்பா. ஆண்டவரே இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஞானமாய் பதில் சொல்ல ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் நீங்களே அவனுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்து அப்பா வழி நடத்தும்படியாய் உங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல மகளுடைய படிப்பு காரியங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். கணவருடைய வேலை காரியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி சுமதிக்காய் வருகிறோம். சுமதி இருக்கிற தேசத்துக்காய் வருகிறோம். எஜமான்களுடைய கண்களிலே ஒரு இரக்கத்துக்காய் ஒரு தயவுக்காய் ஒரு அன்புக்காய் ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை கரம் கூட இருக்கும்படியா ஜபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த நேரத்திலும் சகோதரி சுகுமாரிக்காய் ஊழியங்களுக்காய் எங்களை நோக்கி வருகிறோம். அவள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. சகோதரி டாலி சிஸ்டருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் கணவருக்காய் மகனுக்காய் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சகோதரி வினோவுக்காய் ஜசிமாவுக்காய் ஆண்டவரே சுவாமி எங்களை நோக்கி வருகிறோம். வினோவை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஜசிமாவுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரன் டொனால்ட் பிரதரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் அவரோடும் உங்களை கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி மேரிக்காய் மேரியுடைய பிள்ளைகளுக்காய் மேரி இருக்கிற தேசத்துக்காய் மேரியுடைய சந்ததிக்காய் எங்களை நோக்கி வருகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் இந்த வானொலிக்கு வருகின்ற மிகுதியான ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே சத்தியவேத திருச்சபை பாஸ்டர் நகோமி லோகனுக்காய் வருகிறோம். பாஸ்டர் சலோகனை ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியவேத திருச்சபையில இருக்கின்ற ஒரு ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் அந்த சபை ஒரு பெரிய சபையாய் எழும்பும்படியாய் ஆண்டவரே எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல கத்தாவே இந்த நேரத்திலும் செல்வி ராமச்சந்திரனுக்காய் வருகிறோம். ஆண்டவரே ஊழியங்களுக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி தாயார் குலேந்திரனம்மா தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா எல்லோரையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். இந்த நாளும் சகோதரி ஜான்சிக்காய் வருகிறோம். கத்தாவே சுவாமி ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைய போகின்ற தேவ பிள்ளைகளுக்காய் நன்றியப்பா. சகோதரன் மகேந்திரன் ஐயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே ஊழிய பாதையிலே கூட இருக்க வேணுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி கருணாவுக்காய் வருகிறோம். சகோதரி சுபாலங்கவுக்காய் வருகின்றோம். வார்த்தை கொடுக்கின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் உங்களை வசனங்களை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் உங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். சங்கமம் வானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரை உங்களை கரம் கூட இருக்கட்டும் அப்பா. தகப்பனே எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜோவலுக்காய் வருகிறோம். அந்த நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து உங்களை துதிக்கிற மகனாய் மாற்றும்படியா ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் கத்தாவே தாயார் சுஷிலியா அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவளுக்கு இருக்கிற சரீர பலவீனங்களில் இருந்து ஒரு விடுதலைக்கா ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை நோக்கி பார்க்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் உடைய பாதத்திலே தந்து ஆண்டவரே சுவாமி ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளை பாதத்திலே தருகிறோம்.
மகளை ஒப்பு கிடக்கிறோம், மருமகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றியப்பா. அந்த வேலை இடத்து ஊழியங்களையும் பொறுப்பெடுக்கும்படியா ஜபிக்கிறோம். போக்குகள் வரத்துகளை பொறுப்பெடுக்கும்படியா ஜபிக்கிறோம். அந்த வாகனங்களை கருவிகள் எல்லாம் வேலை செய்யும்படியா ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வானொலி ஊழியத்திலும் தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள் எல்லாவற்றையும் உங்களை கரத்திலே ஒப்படைத்து ஜபிக்கிறோம். எல்லாம் பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமீன் ஆமீன். ஒரு நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மாலை வேளையிலே திரும்ப நித்திய வெளிச்சத்தில் சந்திக்க இருக்கிறோம். சிஸ்டர், உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் இருக்கல்ல? ஆமா, நீங்க வாட்ஸ்அப்ல வரலாம். பின்னேரம் காலையிலும் வாட்ஸ்அப்ல வரலாம். கோல் கொடுத்து கொண்டிருந்தேன். நீங்கள் வாட்ஸ்அப்பு கூட வரலாம், காலையிலும் மாலையிலும். அந்த வேலை வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக மாலை வேளையில நித்திய வெளிச்சத்தை சந்திப்போம். காட் பிளஸ் யூ. God bless you too. Amen. ஆமீன் ஆமீன். சிஸ்டர் பாபி நிக்கிறீங்களா? பாபி போயிட்டா. சிஸ்டர் புவனேஸ்வரி நிக்கிறீங்களா? சிஸ்டர் கனிஷ்டா நிக்கிறீங்களா? தயா நிக்கிறீங்களா? நிக்கிறீங்களா? ஓகே ஓகே. நீங்கள் நின்று இணைந்திருந்தால் பரவாயில்லை. அந்த சிலர் போட்டு விட்டு போயிடுவார்கள். நாங்கள் கூப்பிட்டாலும் வரமாட்டார்கள். அதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் அதுதான் நான் செக் பண்றதுக்காக கேட்டேன். நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது